சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பெற்ற தந்த பெருமையுடைய பாரம்பரியமிக்க மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட நீதிபதிகள் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் இனிதே துவங்குகிறது. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நம்முடைய வந்திருக்கிற தமிழர்களின் கங்கை கொண்டான் உச்ச நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு M.M. சுந்தரேஷ் அவர்கள் தலைமையேற்று விழாவினை நடத்தி கொடுக்கவும், தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சையின் மைந்தன் நமது இலக்கிய சொற்களஞ்சியம் மாண்புமிகு நீதியரசர் R. சுரேஷ்குமார் அவர்களையும் வருகிறவன் வரவேற்கிறேன். மங்கையர்குல திலகம் சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாக நீதியரசர் திருமதி அனிதா சுமந்த் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரை நல்க நமது சங்கத்தினுடைய செயலர் திரு R. வெங்கடேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து கானமாய் திரிந்து ஞானமாய் சுரந்த உயர்ந்த தமிழால் உள்ளம் நிறைந்த தமிழால் அவையோரை வணங்கி மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் சார்பாக இங்கே அருமையான இந்த நிகழ்விற்கு இங்கே வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் எனது சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது பல்வேறு வழக்கறிஞர்களுக்கு நலத்திட்டங்கள் செய்திருந்தாலும் இளம் வழக்கறிஞர்கள் கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற எங்களுடைய தலைவனுடைய சீரிய முயற்சியின் அடிப்படையில் சென்ற ஆண்டுகளில் சுமார் 28க்கு மேற்பட்ட கீழமை நீதிமன்ற நீதிபதிகளை இங்கே அவர்களுக்கு தொடர் பயிற்சி வகுப்புகள் நடத்தி அவர்களை எல்லாம் இன்று ஒரு 28 நபர்கள் தமிழகம் எங்கும் இன்று சிறப்பாக நீதி சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமையை உங்களிடமே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இதில் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த நிகழ்விற்கு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்கள் அந்த 28 நபர்களையும் இங்கு அழைத்து அவருடைய தங்க கரங்களால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பிய ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு அதே நிகழ்வு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது போல மறுபடியும் தொடர்ந்து வருகிறது. எப்படி வருதுன்னா இப்ப பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிபதிகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துறதுக்கு தயாரா இருக்கும். இந்த பயிற்சி வகுப்பு எங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல கால் ஃபார் பண்றாப்ப சொல்றாங்க. அதுக்காக இந்த வீக் எண்டில் மட்டும் சனி ஞாயிறுல மட்டும் இந்த வகுப்புகளை நடத்துறதுக்காக முயற்சி பண்ணி இது நடக்கும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்க அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கின்ற எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த உச்சநீதிமன்ற நீதிபதி திரு M.M. சுந்தரேஷ் அவர்களை வருக வருக என்று உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தமட்டில் பிரின்சிபல் பெஞ்சா இருக்கட்டும், மதுரை பெஞ்சா இருக்கட்டும், மாண்புமிகு நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களை பற்றி சொல்லணும்னா மதுரை வழக்கறிஞர்களுக்கு என்ன ஒரு சின்ன கோரிக்கையை போய் நாங்கள் எந்த நேரத்தில் எப்போ சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்டு அதுக்கான டைம் ஒதுக்கி செல்வதில் அவருக்கு நிகர் அவர் தான், அதுக்கு ஆளே கிடையாது. அதுக்கு உதாரணம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த உயர்நீதிமன்ற கிளை ஆரம்பிச்ச 20 ஆண்டுகள் முடிந்த அந்த நிறைவு நேரத்தை அவருடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமையாக நடத்தி கொடுத்தாரு. இந்த நேரத்தில் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவும் அன்பும் அளித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாக நீதிபதி முனைவர் அனிதா சுமந்த் அவர்களையும் இங்கே வருகின்றிருக்கின்ற ஏனைய நீதிபதிகள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, காலம் மிகவும் கம்மியாக இருக்கிறது. ஏற்கனவே நீதிபதிகள் சொன்னார்கள், உங்களால் எவ்வளவு சுருக்கமாக நிகழ்வை தொடங்க முடியுமோ முடிகின்றார்கள். ஆகவே யாரும் கோய்த்துக் கொள்ள வேண்டாம். மூத்த இளைய அரசு வழக்கறிஞர்கள், மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்கள் அனைவரையும் எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். நன்றி. அடுத்ததாக வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கு நமது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் திரு M.K. சுரேஷ் அவர்கள், சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் M.M. சுந்தரேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு R. சுரேஷ்குமார் அவர்களுக்கு R. வெங்கடேசன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக மதுரை அமர்வின் நிர்வாக நீதிபதி டாக்டர் அனிதா சுமந்த் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு N.V. சுபப்பிரியா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.
நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்வாக நீதிபதி அவர்கள் சிறப்புரையாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். Honorable Justice Sundaresh from the Supreme Court, Honorable Justice Suresh and my respected colleagues from the bench, the President Mr. Suresh, Vice Presidents, Secretary and the office bearers of this association, respected senior advocates, members of the bar, ladies and gentlemen. It gives me great pleasure to be here with you this morning. I think the association is very lucky to have had the presence and participation of Justice Sundaresh at this function at very short notice to flag off the training program. I recall on an earlier instance when I had the privilege of participating in a similar program about 2 years ago. It was very heartening to see the role that the association has been playing in training advocates for the district judiciary. You will agree that the quality of justice dispensed, the quality of judgments that we deliver is wholly dependent on the quality of the inputs that we get. And the bar and the bar associations have huge power in deciding who gets to be the member of those elated and exalted positions in the district judiciary. With that great power comes great responsibility as well. And it gives me great pleasure and a sense of satisfaction to know that the bar is discharging its functions and its responsibilities in a very, very satisfying manner. Thank you very much for this invitation. I'm given to understand that about 28 persons who have been trained by this association have already become civil judges, and now you're flagging off the program for the district judges as well. All the very best, and thank you again for this invitation. நன்றி. நீதியரசர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஆர் சுரேஷ்குமார் அவர்கள். Honorable Mr. Justice M.M. Sundaresh, Judge, Supreme Court of India, my sister Justice Anita, my sister and brother judges, President of the Association Mr. M.K. Suresh, Secretary Mr. R. Venkatesan, Vice Presidents Mr. Magesh Babu, Mr. Shubhapriya and Parek Kumar, and other office bearers of this association, senior advocates, law officers, young advocates, my dear young sister advocates, very good morning all of you. If we tell in Tamil, நேற்று முன்தினம் நிச்சயதார்த்தம் நடத்தி நேற்றைய தினம் பத்திரிகை அடித்து இன்றைக்கு திருமணம் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி இந்த விழாவை சுரேஷும் அவருடைய நண்பர்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார். Day before yesterday they confirmed this program. Yesterday night 10 o'clock Justice Sundaresh and myself were given this invitation, and today morning 9:30 this function. But it is a very, very useful occasion, useful function, useful training, and it is also a need of the hour. The reason being, you know well that after this BNSS Act and other new acts of Criminal Procedure Code, IPC, etc., the three-tier system of the criminal jurisdiction has been made into two. Entry-level magistrates, then there is no assistant sessions. Straight away we have to go for sessions. That means all the sessions cases hereafter to be looked after only by a session judge, that means a district judge. Therefore, the need and requirement of having more and more district judges has become inevitable now. Therefore, in the larger interest, some policy decisions also may be taken in later point of time to enhance the number of district judges because of this change in the legislative pattern. And as of now, you know well that in Tamil Nadu that 25% of the district judges are being appointed under direct recruitment. And last more than 1.5 years, even though the High Court and its recruitment committee had made sincere attempts, twice, thrice, to select the eligible candidates, the best candidates to be appointed as a district judges, we were able to get only very few. First term 2, second term 6, like that. So only handful of district judges alone were able to clear the test put up by the High Court, as a result of which that we have still nearly about, yesterday evening I checked up with the registry that they said that around 50 vacancies are still there. Sooner or later definitely that we have to take immediate steps to fill up those vacancies.
if such an announcement come, you know well that already a 30% reservation, horizontal reservation is there for women, and already that women always outnumbering whenever such kind of competitive examination being conducted by the High Court on its own or in association with the Public Service Commission. And this time also the same trend may continue. Why I am specifically mentioning this? Because of large number of women lawyers, young women lawyers have come. More number of young women lawyers also may aspire to become the district judge directly. So once you enter into a judiciary as a direct recruit district judge, you will have a prosperity to flourish in your life and your career that you know well. Therefore, how to prepare for this competitive examination, how to succeed in these competitive examinations, somebody may get some directions, especially in the city like Chennai it is possible, but other parts of the state, except one or two places, some training centers are there. In other places, the advocates community are struggling to get the way, how to get trained to compete with others to clear these examinations. When that being so, the MBA, the Madurai Bar Association, has taken this very fantastic initiative to train the aspirants to participate in the competitive examination and competitive selection process to become the district judge direct recruitment. Such a important task have been taken by MBA for this useful task for the advocates community, especially the young advocates community, that I must congratulate the President, Secretary and other office bearers of this association. And this important task is being inaugurated today by the presence of the Honorable Justice Brother M.M. Sundaresh. That is yet another feather to the cap that you can also be proud of, that to have this function with the Honorable Justice M.M. Sundaresh. And we wish the association and its efforts and all the candidates who are going to be trained to achieve and to come in their life with the flying colors. With this, let me conclude. Thank you so much. நீதியரசருக்கு நன்றி. அடுத்ததாக தலைமை உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக இன்றைய 2 வகுப்புகள் நடைபெறவிருக்கிறது. அந்த வகுப்புகளை எடுக்க இருக்கிற வழக்கறிஞர் சகோதரர் கருப்பசாமி பாண்டியன் அவர்களை நமது உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இந்த விழாவின் நாயகர் விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு M.M. சுந்தரேஷ் அவர்கள். என் அருமை சகோதரர் சுரேஷ்குமார் நீதியரசர் அவர்களே, சகோதரி அனிதா சுமந்த் அவர்களே, ஏனைய சகோதர நீதிபதிகளே, மூத்த வழக்கறிஞர்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, இளம் வழக்கறிஞர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நீதியரசர் சுரேஷ்குமார் ஒன்று சொன்னார், நிச்சயம் திருமண அழைப்புதல் திருமணம் என்று. அதுக்கு ஒரு முடிவுரை ஒன்று. பயிற்சி முடிந்து இந்த தேர்விலே பங்கேற்று இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற இளம் வளர்ச்சி நீதிபதியாகும் பொழுது அதனால ஒரு முடிவுரை அது. ஏனென்றால் மங்களம் என்பது மனைமாட்சி. மற்றொன்று சொன்னார், இந்த தடவை எழுத போகிறப்ப என்ன ஒரு வித்தியாசம்னா, உங்களுக்கு வேக்கன்சிஸ் நிறையா இருக்குது. பெண்களை பற்றி குறிப்பிட்ட ஒன்று சொன்னார். நான் போன முறை வந்ததை கூட தான் சொன்னேன். நான் இந்தியா முழுக்க இந்த ட்ரெண்ட் இதில் இப்போ என்னென்னா, இப்போ இளம் பெண் வழக்கறிஞர்கள் அதிகமாக நீதிபதிகளாக தேர்வு செய்யப்படுகின்றனர். அது தமிழகம் மட்டுமல்ல, இப்போ ராஜஸ்தான் மாதிரி ஒரு ஸ்டேட்டில் கூட அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்குது. ஆகவே வருகின்ற காலம் உங்களுடைய காலம். உண்மையாலுமே இந்த விழா அமைப்பவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. சுரேஷன், வெங்கடேசன் அண்ட் அவங்க டீமுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இருக்கின்ற சமுதாயம் வருகின்ற சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும். அறிவு என்பது மற்றவர்களோடு பகிரப்பட வேண்டிய ஒன்று. கற்பது எப்படி தொடர்கின்றதோ அதுபோல அறிவு பகிர்தல் தொடர வேண்டும். அதான் வள்ளுவன் சொன்ன, அரிதோறும் அறியாமை கண்டற்று. நீதிமன்றங்கள், அதுவும் மாவட்ட நீதிமன்றங்கள் நீதித்துறைக்கு முக்கியமான ஒன்று. இங்கே சகத நீதிபதிகள் 3 பேர் இருக்கிறார்கள். ஒரு சிவில் ஜட்ஜ் ஜூனியர் டிவிஷன்லேருந்து வந்திருக்காரு. மீதி 2 பேர் மாவட்ட நீதிபதிகளாக இருந்து இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும்
கீழமை நீதிமன்றம் என்று சொல்வதும் தவறு, உயர்நீதிமன்றம் என்பதும் சொல்வதும் தவறு. நீதிமன்றங்கள் எல்லாமே ஒரே பணியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. அதற்கான ஒரு 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 கட்டமைப்பில் படிப்படி ஒரு வேறுபாடு இருக்கலாம். பட் அடிப்படை செயல்பாடு என்பது ஒன்று தான். தலைமை நீதிமன்றம் என்று சொல்லலாம், தவறில்லை, அது இருக்கட்டும். இன்றைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். சமீபத்தில் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் நானும் ஒருவனாக அதில் பங்கேற்றிருக்கிறேன். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு இளம் வழக்கறிஞருக்கு உகந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அது இளம் வழக்கறிஞர்களை ஒரு உரிமையல் நீதிமன்ற நீதிபதியாகவும் ஒரு முன்சீஃபாகவும் மேஜிஸ்ட்ரேட்டாக ஒரு உந்துதல் கொடுக்கும். அது இரண்டாவது, நீதித்துறைக்கு அது ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பு. ஏனென்றால் அதோட குவாலிட்டி கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு எப்பவுமே அது அதிக காம்படிஷன் இருந்ததுன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்போ மற்றவரோடு நீங்கள் ஒரு போராடி அதில் பங்கு பெற்று அதில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்கன்னா அது மிகவும் ஒரு பெருமையான விஷயம். இந்த டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல் கனவு காண வேண்டும். அந்த கனவு எப்படிப்பட்ட கனவாக இருக்க வேண்டும் என்றால், தூங்கும் போது வருவது கனவு இல்லை, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெற்றியும் தோல்வியும் நம்ம கையில் இல்லை, அப்படி முயற்சி நம்ம கையில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பாதை இருக்கிறது. இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும் என்று நம்ம ஒரு முயற்சி செய்யணும். நம்ம செய்கின்ற பாதை நமக்கு அந்த இலக்கு வழினாலும் இதனாலே உங்களுக்கு போகின்ற பாதை நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு மாவட்ட நீதிபதி என்று நினைத்து நீங்கள் முயற்சி செய்து அது கிடைக்கவில்லை என்றாலும் கூட நாளை நீங்கள் அது ஒரு சிறந்த வழக்கறிஞராக இருக்க உதவும். அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் மாவட்ட நீதிபதியாக இருந்து உயர்நீதிமன்றத்திற்கு வருவதை விட நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்திற்கு போவதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஆக நம்மளை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா யங் லாயர்ஸ்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை திரு சுரேசன் வெங்கடேசன் அவர்களுக்கு, அவருடைய சார்ந்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொருளாளர் திரு ஜி ராஜா அவர்கள் நன்றி உரை நிகழ்த்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாவட்ட நீதிபதிகளின் பயிற்சி வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து தலைவர், செயலர் உள்ளிட்டோர் மாண்புமிகு நீதியரசரிடம் விண்ணப்பம் செய்த போது அதை தாயில்லத்தோடு கனிந்து பரிசீலித்து இங்கு வருகை தந்ததற்காக மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் எம் சுந்தரேஷ் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த மதுரை உயர்நீதிமன்ற சுரேஷ்குமார் ஜே அவர்களுக்கும் நிர்வாக நீதியரசர் அனிதா சுமந்த் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு உறுதியாக இருந்து எங்களுக்கு இங்கு எல்லாமாக இருந்த நீதியரசர்கள் மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்களுக்கும், மாண்புமிகு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களுக்கும், மாண்புமிகு நீதியரசர் அப்துல் குத்தூஸ் அவர்களுக்கும், மாண்புமிகு நீதியரசர் குபரேஷ் பாபு அவர்களுக்கும், மாண்புமிகு நீதியரசர் குமரப்பன் அவர்களுக்கும், மாண்புமிகு நீதியரசர் வடமலை அவர்களுக்கும், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வீரகதிரவன் அண்டு பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்களுக்கும் நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த MBA நிர்வாகிகள் அனைவருக்கும், MBA சங்கத்தின் அலுவலருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல வழக்கறிஞர் அவர்களுக்கும் இங்கிருந்து வந்திருந்த பிற வழக்கறிஞர்களுக்கும் பயிற்சி பெற வந்திருக்கும் என்னுடைய நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.